ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது ஒரு பெரிய இப்போ மிஷ்கின் சார், வெற்றிமாறன் சார் அண்ட் டைரக்டர் அமீர் அண்ட் லைக் அந்த மாதிரி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு தான் வந்தாங்க. ஸோ அவங்க அதை பார்த்து, ஓகே இது ஒரு நல்ல படம், அதுக்கான சப்போர்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் காமெண்ட் பண்ணுறதுன்னு எதுவுமே கிடையாது. ஐ திங்க் அது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். அட் திஸ் ஸ்டேஜ் இவ்வளோ பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் வந்து சப்போர்ட் கொடுக்குற ஒரு படத்தில் பாட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஒரு லேடியாக வந்து குடிகார பெண்களோட மனைவி அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க. அவங்கள எவ்வளோ தூரம் குடிங்கிறது வந்து ஒரு டிசீஸ், அதை டிசீஸாக தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ எவ்வளோ தூரம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்மளுமே அதை கொஞ்சம் ஹெல்ப் எடுக்கும் லைக் பண்ணணும். அவங்கள மொத்தமாக ஒதுக்கி வைக்காமல், ஏதோ வந்து தப்பாக ட்ரீட் பண்ணாமல், அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு டிசீஸில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அதுலேருந்து அவங்களை எப்படி காப்பாற்றுறதுங்கிறத நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணணும். குடி நோயாளியோட மனைவியை வந்து சில பாலியல் சீன்கள் வந்து நீங்களே சொல்கிறீங்க, படத்துலேயும் வரும், கண்டிப்பாக கொஞ்சம் ரியல் லைஃப்லையும் நடக்கும். அதுக்கெலாம் வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா படத்தில் இது ஒருத்தர் கொடுத்த சொல்யூஷன் கிடையாது. இதில் இது வந்து கலெக்டிவாக ஐ திங்க் அது குடிகாரங்க குடிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறத கேட்குறதே ரொம்ப ஒரு சோகமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி நடக்காமல் இருக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறோம். ரஞ்சித் சார் படம் பார்த்துட்டு உங்கள் கேரக்டர் லாஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் ஒரு ஷார்ட்ஸ் வரும். அதுதான் டோட்டலாக மக்களை வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருவோம். அது பார்த்து என்ன சொன்னார்? அவர் படம் பார்த்துட்டே சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படிங்கிறத தான் சொன்னார். அவங்க ஃபுல்லாக லைக் ஸ்டார்டிங்லேயே அவர் லைக் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே ஹீ இஸ் பின் அ பார்ட் ஆஃப் இட். ஸோ அவர் கட்ஸ்லாம் முன்னாடியே பார்த்துட்டு அப்போத்துலேருந்தே சொல்லியிருக்காரு ரொம்ப நல்லாயிருக்கு படம் அப்படின்னு. டேரக்டர்கிட்ட இது கதை சொல்லும் போது 2 குழந்தைங்களுக்கு அம்மா, ஆனால் வந்து நீங்கள் தான் அந்த ஸ்ட்ராங்கான லேடி, நீங்கள் தான் வந்து அந்த குடிகளை திருத்துவீங்கன்னு சொல்லி உங்களால் தான் அவர் என்கிட்ட அவர் வந்து நீங்கள் அம்மா நீங்கள் வைஃப் அப்படின்லாம் சொல்லலை. உங்கள் கேரக்டர் பேர் அஞ்சலம், அந்த கேரக்டர் இதை பண்ணணும் தான் சொன்னார். ஸோ அது அம்மாங்கிற ஒரு க்ரைட்டீரியாவோட அந்த கேரக்டர் வரல என்கிட்ட. கதை சொல்ல வந்தால் அதெல்லாம் சொல்ல தேவை. மெயினான இல்லை அதெல்லாம் சொல்லுவார். பட் நீங்கள் ஒரு அம்மாவாக நடிக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட அவர் சொல்லலை. அந்த கேரக்டர் பேர் அஞ்சலம், அந்த கேரக்டர் இதெல்லாம் பண்ணும், அந்த கேரக்டருக்கு 2 பசங்க இருக்குது, ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படி தான் சொன்னாங்க. படம் ஓவரால் நல்லா இருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இன்னும் யாரும் படம் பார்க்கல. இன்னைக்கு தான் படம் பார்க்க போகிறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வருது சொல்கிறேன். நான் சொல்ல முடியாது, பட் நல்ல ஃபிலிம்ஸே வருது. இல்லை 2 படம் தான், சார்பிட்டா அண்ட் பாட்டில். இல்லை அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்லது தான். நான் திருப்பி ரஞ்சித் சார் கூட நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன். அதுக்காக அப்படிலாம் கிடையாது. அது தவறையும் நிறைய படம் வந்துச்சு, ஜிகு தண்டா வந்துச்சு, டபுள் எக்ஸ் வந்துச்சு, போர் வந்துச்சு சார்பிட்டாக்கு அப்புறம். ஸோ ஐ திங்க் என்னால் என்ன முடியுமோ என்னோட பெஸ்ட் ஐ வில் கண்டினியூ கிவிங் இட். ஹீரோயினா களம் இறங்கிட்டீங்க. இப்போ தமிழ் எந்த ஹீரோ கூட நடிச்சா நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. நான் நிறைய இப்போ தான் நான் முதல் படம் பண்ணியிருக்கேன் ஹீரோனா. ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் கூடயும் நடிக்கணும்னு ஆசை இருக்குது. ஹீரோயின் வந்து நான் ஒரு பெரிய த்ரிஷா ஃபேன். எனக்கு த்ரிஷா அவங்களை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷமாக நான் இதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு த்ரிஷா ரொம்ப பிடிக்கும் அண்ட் சாய் பல்லவி பிடிக்கும். ஸோ நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர்னு கிடையாதுங்க. ஒரு படம் ஒரு கேரக்டர்ஸ் அதோட நம்ம ரெசனேட் பண்ணுறது. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. அது எனக்கு எதுவும் இல்லைங்க சொல்கிறதுக்கு. எனக்கு நானும் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களை மாதிரி நானும் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து பார்த்தோன்னே நன்றி, தேங்க்யூ.